अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। வளர்ச்சி முடிச்சிட்டோம். அதற்கு பிறகு சில சந்தேகங்கள் இருந்த அந்த சந்தேகங்களுக்கு சமாதானம் சொல்வதற்காக மேல்பாகம் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னால சொன்ன அம்சத்துல ஒரு அனுமானம் ஒண்ணு சொன்ன, ஜட்டாதிகம் சத்ரூபே கல்பிதம் பிரத்யேகம் ததனுவித்தேன பிரதீயமானத்வா அப்படின்னு ஒரு அனுமானம் சொன்னார். கடஸ்தன் படஸ்தன்னு காணப்படுகின்றதுனால அப்படின்னு கடஸ்தன் படஸ்தன்ங்கிறதுல தன்னுங்கிறது எதை சொல்றது? பிரம்மத்தை சொல்றது. அப்ப அந்த பிரம்மமானது கடஸ்தன்ங்கிற பிரத்யேகத்தினால அறியப்படுகிறது என்று தன்னை தாங்கள் சொன்னீர்கள் அப்படின்னா ஆமாம்னு சொன்னா பிரம்மமானது எப்படி பிரத்யட்சமாகும்னு கேட்க, இந்த கேள்வி எப்படி வந்ததுன்னு நம்ம பார்ப்போம். ஒரு அனுமானத்துல கடஸ்தன் படஸ்தன் என்று பிரத்யேகம் அனுவித்ததையா பிரதீயமானத்வான்னு நம்ம சொன்ன பிறகு கடஸ்தன்கிற ஒரு பிரத்யேகத்துல ஒரு அறிவுல சத்துங்கிற பிரம்மமானது தெரியறதே. சத்துங்கிற பிரம்மம் தெரியறது. எப்ப தெரியறதுன்னு சொன்னோமா அவன் எப்படி தெரியலாம் அப்படிங்கிறான். ஏன் தெரியப்படாது அப்படின்னா, சார் நீங்க சொன்ன கடஸ்தன்னுங்கிறது கண்ணால அறியப்படுறதுன்னு சொல்றேன். குடத்தை கண்ணால் தானே பார்த்தேன். அப்ப குடத்தை கண்ணால பார்க்கும் பொழுது அந்த சத்துங்கிற பிரம்மமும் கண்ணால தெரியறதுன்னு நீங்க சொல்றேன். பிரம்மம் கண்ணுல தெரியப்படாதுன்னு சொல்றதே வேதம்மா. ஏன்? அசப்தமஸ்பர்சமரூபம் அவ்யயம் அப்படிங்கிற வேத பாகமானது பிரம்மத்துல ரூபம் இல்லாதனால அது சாட்சிக பிரத்யட்ச விஷயமா ஆகாது. நசத்திர சற்றுர் கச்சதி திருக்கிழமை தத்திர சற்றுர் கச்சதி, பிரம்மத்தினிடத்துல கண்ணு செல்லாது அப்படின்னு. அப்ப கண்ணால கடஸ்தன்னு எப்படி பிரம்மத்தை பார்த்துருங்க? அவன் அனாவசியமா கேள்வி கேட்கல. இது பதில் நம்ம சொல்ல வேண்டியதான் நிர்பந்தம் இருக்கு. இப்ப என்ன பண்ண போற அப்படிங்கிற, அதனால்தான் நானும் ததசத்திய பிரம்மணா ரூபாதிஹீனஸ்ய ஆசம்சாரம் அஜ்ஞான ஆவருதஸ்ய சப்தைககம்யஸ்ய கதம் கடஸ்தன் இத்தியாதி புத்தி விஷயதா ஸ்யாத் அப்படின்னு கேள்வி. நல்லா கவனிச்சிருக்கணும். இந்த பாகங்கள்லாம் நமக்கு உபனிஷத்துல எங்கேயோ ஒரு மூலையில இருக்கக்கூடியதான பாகம். அது நம்ம இது போல கிரந்தங்களை தான் நமக்கு அதனுடைய உண்மையானது நன்றாக தெரியும். இப்ப பாருங்க, ததர்த்தத்ய பிரம்மணா, ததர்த்தமான பிரம்மம். ததர்த்தமான பிரம்மம்னா கடஸ்தன் எனக்கூடிய கடம் இருக்கு எனக்கூடியதான அறிவு. புத்தகம் இருக்குங்கிறான், கடம் இருக்குங்கிறான், பாசு இருக்குங்கிறான். இந்த இருக்கு இருக்குன்னு எதை நாம் சொல்றோமோ அந்த இருத்தல் யாருக்கு சேர்ந்தது? பிரம்மத்துக்கு சேர்ந்தது. ஏன்னா பிரம்மமானதான் இருக்கும் பொருள். மற்ற பொருள் எல்லாம் பொருளாக அறியப்படுகிறதே தவிர ஒண்ணுமில்லை. நிஜமாக அதுல இருத்தல்ங்கிறது யாருக்கு சேர்ந்தது? பிரம்மத்துக்கு சேர்ந்தது. பிரம்மம் தான் இருத்தல். இப்ப இந்த கடஸ்தன்கிற அறிவுல பிரம்மமானது பிரத்யட்சமானதுன்னு நீங்க சொல்ற, அது எப்படி பிரத்யட்சமாகும் அப்படிங்கிறோம். ஏனையா பிரத்யட்சமாகப்படாது அப்படின்னா பிரம்மத்துக்கு உருவம் இல்லையே. அதாவது ததர்த்தஸ்ய பிரம்மணா ரூபாதிஹீனஸ்ய, ரூபம் இல்லாதனால பிரம்மத்தை கண்ணால பார்க்க முடியாது, சத்தம் இல்லாதனால காதால அறிய முடியாது, சுவை இல்லாதனால நாக்கால அறிவிக்க முடியாது, ஸ்பர்சம் இல்லாதனால தோலால அறிவிக்க முடியாது, வாசனை இல்லாதனால மூக்கால அறிய முடியாது. அதான் அசப்தம் அஸ்பர்சம் அரூபம் அவ்யயம்
ததா அரதம் அப்படின்னு உபனிஷத்து சொல்லுது. அப்படி ரூபாதி ஹீனமான பிரம்மத்தை எப்படி நீங்க பார்ப்பேன்? ததர்த்தஸ்ய பிரம்மணா ரூபாதி ஹீனஸ்ய. இது ஒண்ணு. இப்படி இவன் சொல்றதுக்கு அர்த்தாட்சி என்ன? எதனால இப்படி சொல்றான் அப்படின்னு ஸ்ருதி வாக்கியத்தை வச்சுட்டு சொல்றான். இன்னொன்னு, ஆசம்சாரம் அஜ்ஞான ஆவருதஸ்ய. பிரம்மமானது ஞானஸ்வரூபம்னு சொன்னோம். அஜ்ஞானேனாவிருதம் ஞானம் தேன முக்தியந்தி ஜந்தவா அப்படின்னு இது பிரம்மமானது ஞானஸ்வரூபமான பிரம்மமானது அஜ்ஞானத்தினால ஆவருத்தமா இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்களே வச்சுருக்கு. அது அஜ்ஞானத்தினால ஆவருத்தமாக இருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு என்று தாங்கள் சொல்வீழையானால் அது எப்படி கண்ணுக்கு பிரத்யட்சமா? அங்கிற பிரத்யட்சத்துல தன்னு பிரம்மம் தெரியுது சார் அப்படிங்கிறத சார் எப்படி உங்களுக்கு தெரியும் அத்வைதிகளுக்கு? ஏன்னா ஸ்ருதி வேற விதமா சொல்றது. அஜ்ஞானேன ஆவருதஸ்ய. எது வரைக்கும்? உங்களுக்கு சம்சாரம் போற வரைக்கும், அஜ்ஞானம் போற பர்யந்தம் அது ஆவருத்தமாக பிரம்மம் தெரியப்படாது. இப்ப சரி, அவ்வளவுதானே. சப்தைக கம்யஸ்ய இன்னொன்னு சொல்றேன். இந்த பிரம்மம் எதனால அறிந்து கொள்ள முடியும்? சப்தத்தினால மட்டும்தான். இப்படி அவன் சொல்றானே, இதுக்கு என்ன அத்தாரிட்டி? ஒவ்வொன்றுக்கும் தெரிஞ்சுக்கணும். அவன் ஒண்ணு விரும்பின பேசல. தந்த உபனிஷதம் புருஷம் புருஷாமி சாஸ்திரயோ நித்வாத். உபனிஷத்தினால் மட்டும் அறிய வேண்டியவர் அவர் அப்படின்னு நீங்க சொல்றேன். அந்த பிரம்மமானது எப்படி அறிந்து கொள்ள முடியும்? உபனிஷத்துகளினால் மட்டும்தான் அறிய வேண்டியவர் அவர். இப்போ உபனிஷத்துகளினால் மட்டும்தான் அறியப்படுபவர் என்று தாங்கள் சொல்வீடையானால் அப்ப கண்ணால சங்கடகான்னு எப்படி பார்த்து சப்தத்தினால்தான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கிற நீங்கள் எப்படி சங்கடகாங்கிறதுனால பிரத்யேகமா பிரம்மத்தை பார்த்தேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பேசுறேன். அவன் ஒவ்வொரு பதத்துக்கும் அந்த உபநிஷத்தினுடைய ஒரு அத்தாரிட்டியோட பேசுறான். ததர்த்தஸ்ய பிரம்மணா ரூபாதிஹீனஸ்ய ஆசம்சாரம் அஜ்ஞான ஆவருதஸ்ய சப்தைக கம்யஸ்ய கதம் கடஸ்தன் இத்தியாதி புத்தி விஷயதா. கடஸ்தன் எனக்கூடியதான அறிவால் எப்படி தாங்கள் அறிந்து கொண்டீர்? இது அனுமானத்துல அப்படி சொன்னீரே சுவாமி அப்படின்னு கேட்கிறார். அதனால என்ன ஆச்சு? இப்படி நீங்க சொன்னதுனால என்ன ஆச்சு? கடோ அனித்யா இத்தியனேன கடகத அனித்யதா இவா. கடகா அனித்யான்னு சொன்னோம். கரெக்ட் தானே? கடம் நித்தியமா அனித்தியமா? அனித்தியம். ஏன்னா கொஞ்சம் என்னதான் பழசா இருந்தாலும் டக்குனு கீழே போட்டா உடஞ்சி போயிடுச்சு. கை தவறி கீழே போட்டுச்சுன்னா உடஞ்சி போயிடுச்சு. இந்த கல்சட்டின்னு ஒண்ணு இருக்கு, ஜாடின்னு ஒண்ணு இருக்கு. ரொம்ப நாளா அதுல உபயோகப்படுத்திட்டே இருப்பான். இன்னைக்காவது கொஞ்சம் இந்த கை தவறி கீழே தான் உடஞ்சி போயிடும். அன்னைக்கெல்லாம் வாங்கி கவலைப்படுவான். என்ன போச்சு உலகமே போயின்னு சொல்லப்போ கல்சட்டில் ஒண்ணு எடுத்து இருந்தாலும் எங்க அம்மா எனக்கு கொடுத்தது, எங்க பாட்டி கொடுத்தது, ஏதோ கவலை இருந்துருக்கு அவளுக்கு இருக்க. இருந்தாலும் இது அனித்தியம்னு ஒத்துக்கொள்ள வேண்டியது தானே, ஒரு நாளைக்கு போக வேண்டியது தானே. கடோ அனித்தியான்னு சொன்னா இந்த நமக்கும் அறிவு வருது. கடோ அனித்தியான்னு அறிவு. இதுல அனித்தியத்துவம் இங்கே சார் இருக்கு, குணத்துல இருக்கு. பாட் இஸ் நான் இட்டர்னல் அப்படின்னு நான் இட்டர்னாலிட்டி இங்க இருக்கு, பாட்டுல தான் இருக்கு. இப்படியா கடோ அனித்தியான்னு அனித்தியத்துவம் இங்க இருக்கு, குடத்துல இருக்கு. இப்ப கடோ அனித்தியான்னு சொன்ன குடத்துல அனித்தியத்துவம் இருக்குங்கிறது. அதே போல கடஸ்தன்னு சொன்ன என்ன சொல்லணும்? கடத்துல சத்து இருக்குன்னு சொல்லணும். கடத்துல சத்து இருக்குன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறத. அந்த கடம் பேரு, அதுல சத்துங்கிறது பிரம்மம். அந்த பிரம்ம சம்பந்தத்தினால்தான் கடஸ்தன்னு தோன்றதுங்கிறத. கடம் அனித்தியாங்கிற அறிவு வந்தா கடமானது எப்படி அனித்தியம்னு தெரியறதோ அது போல கடஸ்தன்னா கடம் சத்தியம்னு தெரியட்டுமே. நான் சரியே தாளாட்டப்படாது. நீங்க இந்த கடஸ்தன்னு சொன்னா நித்தியாத்து அனுமானம் போயிடுது. கட்டம் மித்யாதான் உலகம் சொல்லிட்டு இருக்கு. விமதம் மித்யா திருஷ்யத்துவாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவன் பாட்டு கடஸ்தன்னு சொல்லிட்டான்னா அப்ப கடஸ்தன்னுங்கிற இடத்துல அந்த தத்துவம் கடத்துக்கு சேர்ந்ததில்லை, அதற்கு அதிஷ்டானமான பிரம்மத்துக்கு சேர்ந்தது. அதான் தன்னு தெரியாது அப்படின்னு நம்ம ஒத்துக்கணும் இல்லையா? ஆனா கட்டம் அனித்தியங்கிற இடத்துல கடத்துல அனித்தியத்துவம் இருக்குங்கிற, கடஸ்தன்னுங்கிற இடத்துல மட்டும் கடத்துல சத்துவம் இல்லை சார், பிரம்மத்துல சத்துவம் இருக்கு. என்ன சார் சமயத்துக்கு தகுந்த போல பேசுறீங்க அப்படிங்கிற.
घटो अनित्यः इत्यनेन घटगत अनित्यता इव घटस्थं इत्यनेनापि घटमेतमेव सत्वं गृह्यते அப்படி ஆதி விடுமே இப்படின்னா இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணினா இந்த அத்வைத்தியை நம்ப முடியாது. ஏன்னா வேற ஏதாவது சமாதானம் சொல்லிட்டாங்க என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக சொல்றான். நீங்க இப்படி வேணா ஸ்வரூபம் சொல்லும் சமாதானம் சொல்லி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற நச்ச ஸ்வரூபேண அப்பிரத்யக்ஷஸ்ய ராகோ சந்திராவச்சேதேன இவ அப்படி வைக்கணும். இப்ப ராகு நமக்கு பிரத்யட்சம் இல்லை, இது எல்லாம் பிரத்யட்சமானு கேட்கக்கூடாது. சுக்கர கிரகம் பிரத்யட்சம், கண்ணால பாக்குற காட்டுறது. அதே போல செவ்வாய் கிரகம் சிவப்பா காணப்படும். சந்திரன் எல்லோருக்கும் பிரத்யட்சம், சூரியன் பிரத்யட்சம். ஏன்னா பாக்குறல உங்க கிரகங்களுக்குள்ள சூரியனை பார்க்கிறேன், சந்திரனை பார்க்கிறேன், சுக்கிரனை பார்க்கிறேன், செவ்வாயை பார்க்கிறேன், இது வரைக்கும் புதனையும் பார்க்கிறேன் சில சந்தர்ப்பத்துல. ஆனா சனி குரு இவெல்லாம் பாக்குறது கஷ்டம், நீங்க டெலிஸ்கோப் வச்சுதான் பார்க்கணும். மீதி கூட எனக்கு தெரியாது சார்னா என்ன பண்றது, சூரியன் சந்திரன் எல்லாருக்கும் தெரியும். செவ்வாய் யாரு சுக்கிரன் யாரும் கொஞ்சம் ஜோதிஷ் சாஸ்திரத்துல பரிச்சயம் இருக்கிறவங்களுக்கு ஆகாசத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவைகள்லாம் தெரியறது இருக்கட்டும். இந்த கிரகங்கள்லாம் எப்ப நமக்கு தெரியறதோ அதே போல ராகு தெரியுமான்னு தெரிய மாட்டார் சார். ராகு கேது தெரிய மாட்டார். ஆனா அவங்களுக்கு தெரியலன்னா எப்படி சார் இருக்குன்னு எப்படி சார் தெரிஞ்சுப்பாரு. ஒரு பொருளை கண்ணால பார்த்தா தானே இருக்குங்கிறோம், பார்க்காதவனா இல்லைங்கிறோம். ராகு எப்படி இருக்காருன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? சாஸ்திரம் சொல்றது இருக்கட்டும், ராகு இருக்காருன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படியா கிரகணம் பிடிக்கிறதோ இல்லையா, ஏக்லிப்ஸ்னு வருது. அப்ப சந்திரனை ஒரு ஒரு நேரலாட்டம் மறைக்கணும். சந்திரன் ரவுண்டா சந்திர கிரகணம் என்னைக்கு வரணும்? பௌர்ணமி இன்னைக்கு தான் வரும். தசமி இன்னைக்கு வந்ததுன்னு கேட்காது, சொன்னா நம்பக்கூடாது. சந்திர கிரகணம் எப்பொழுதுமே பௌர்ணமி இன்னைக்கு தான் வரும், சூரிய கிரகணம் எப்பொழுதுமே அமாவாசை இன்னைக்கு தான் வரும். இந்த சந்திர கிரகணம் பௌர்ணமி இன்னைக்கு வருது, இதை அழகா நீங்க பார்க்கலாம். எப்படி அந்த கிரகணம் வர்றதுக்கு முன்னால சந்திரன் பூர்ணமா ரவுண்டா இருப்பார். கொஞ்ச நேரம் அப்புறம் அதுக்கு மேல ஒரு நிழல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா சந்திரனுடைய போர்ஷன் மறைஞ்சுட்டே வரும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆனப்புறம் விட்டுட்டே வரும். பூர்மையா பூர்ணமாக சந்திரனை பார்க்கலாம் நீங்க. இப்ப இந்த சந்திரனை யார் மறைச்சாரோ அவருக்கு தான் ராகு. கிரகணத்தன்னைக்கு அந்த ராகுவை நீங்க பார்க்க, மற்ற அன்னைக்கு பார்க்க முடியும். மற்ற என்றைக்கும் பார்க்க முடியாதான ராகுவை சந்திரனுடைய ஒரு சம்பந்தத்தினால் நீங்க பார்க்கிற இடம் இல்லையா? அது மாதிரி எங்கேயும் எப்பொழுதும் பார்க்க முடியாதான பிரம்மத்தை புறத்தினுடைய சம்பந்தத்தினால கடத்தன்னு பார்க்கலாமே. வாழ்க்கையில நீங்க பார்க்கின்றக்க ராகுவை என்னன்னைக்கும் பார்க்க முடியாது. சந்திர சம்பந்தம் வந்தது ஏனால் கிரகணத்தன்னைக்கு ராகுவை பார்க்கிறோம். அதே போல பிரம்மத்தையும் எப்பொழுதும் பார்க்க முடியாது. ஆனா இந்த கட சம்பந்தம் வந்த பார்க்கலாமே, அது போல பார்க்கலாம் சார் அப்படின்னு அத்வைத்தி ஒருவேளை பதில் சொல்வீரோ அப்படிங்கிறாமோ. நகஸ்வரூபேண அப்பிரத்யக்ஷஸ்ய ராகோ, ஸ்வரூபேண தனக்குத்தான பிரத்யட்சம் ஆகாதான ஒரு ராகுவை சந்திர அவச்சேதேனேவா, சந்திர சம்பந்தேன, அவச்சேதம்னா ஒவ்வொரு அர்த்தம் சொல்லுவேன். இங்க அவச்சேதேன சந்திர சம்பந்தேன இவ பிரம்மனோடு கட்டாத்யவச்சேதேனைவ பிரத்யக்ஷதா. ஆகையால் பிரம்மமும் கட்டாத்யவச்சேதேன குடத்தோட சேர்ந்திருக்கும் பொழுது கட சம்பந்தமாக இருக்கும் பொழுது, அந்த சம்பந்தம் கீழ்கிற ரூப சம்பந்தம் அப்புறம் பார்த்து போனாங்க. இது நியாயசாஸ்திரத்துல அவச்சேதவாதம்னு ஒண்ணு இருக்கு, அதை வாசிக்கிறப்பதான் தெரியும். ஸ்வரூப சம்பந்தம் அவச்சேதகத்துவமா இல்ல வேற விதமாவா அப்படி எல்லாம் இருக்கு. அது பெரிய டிஸ்கஷன், அது இருக்கட்டும். இங்க சம்பந்தம்னா தற்சம்பந்தம்னு இருக்கு. பிரம்மமும் குடத்தோட சேர்ந்திருக்கும் பொழுது பிரம்மம் பிரத்யட்சமாகலாமே அப்படின்னு கேட்டாங்க. நன்னாத்தான் இருக்கு. ஆனா இப்படி நீங்க சொல்லப்படாது சார். இப்படி சொன்னா என்ன ஆகும்? வேற இன்னொரு இடத்துல சிரமப்படும். எங்க சொல்லுங்க பார்க்கலாம். சப்தாத்யவச்சின்னஸ்யாபி ஜகநாதேகே ராவணத்வாத் வியாபாதா. ஆகாசம் நீங்க காதால கேட்க முடியும், சொல்லத்தான் காதால கேட்க முடியும். ஆகாசத்தை காதால கேட்க முடியுமா? முடியாது.
ஆனா சொல்லை நமக்கு கேட்கும்படி பண்ணக்கூடியதான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒண்ணு இருக்கு நமக்கு. எது? காது. இந்த காதானது சப்தத்தினுடைய அறிவை நமக்கு உண்டு பண்றது. அதே போல அந்த காதோட சேர்ந்து இருக்குமே ஆனால் ஆகாசம், அதுவும் பிரத்யட்சமாகட்டுமே, அது கேட்கப்படட்டுமே. நீங்க என்ன சொன்னேன்? குடத்தோட சம்பந்தப்பட்டதான பிரம்மமும் தெரியாது சார்னு. சந்திரனோட சம்பந்தப்பட்டதான ராகுவானவர் எப்படி தெரிகிறாரோ அப்படி குடத்தோட சம்பந்தப்பட்டதான பிரம்மம் நம்மளால அறியப்படட்டுமேன்னு கேள்வி கேட்கிறேன். இப்படி சொன்னேனால் காதோட சம்பந்தப்பட்டதான ஆகாசமும் என்னால கேட்கப்படட்டுமேன்னு கேட்டேன். இப்ப நீங்க என்ன சொல்லணும்? இது கேட்கப்படாது சார், அது அப்படி இறக்கப்பட்ட சார்னு சொல்லணும். அதுக்கு ஏதாவது ஹேத்து இருக்கோ? இல்லை, ஈஞ்சமனம் இல்லை. இது இப்படினாலும் நடக்கும், அது அப்படி நடக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஹேத்தும் இல்லை. ஆகையால் பிரம்மமானது பிரத்யட்சமானது சங்கடாங்கிற அறிவுலங்கிறது ஒத்துக்கொள்ள முடியாது. அப்படி ஒத்துந்தேன்னா இத்தனை ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டார். சப்தாத்யவச்சின்னஸ்யாபி ககனாதேஹே ஸ்ராவணத்வாத்யாபாதா ராஹோஸ்து தூரதோஷேன அஜ்ஞாதஸ்ய நீலஸ்ய யோக்யஸ்ய சுக்லபாஸ்வர சந்திர சம்பந்தா சாட்சுஷதா யுக்தா. அதுக்கு மேல சொல்றார் ராகுவுக்கு மட்டும். அப்ப ராகு பிரத்யட்சமாகிறாரு, அதுக்கு அவன் பதில் சொல்லணுமோ இல்லையோ? அவனுக்கும் சந்திர கிரகணம் தெரியாது, அவனுக்கும் மீதி நாள்ல ராகு தெரிய மாட்டார். இப்ப பார்க்கணும், பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு கேள்வி கேட்டா அது அவனுக்கும் சிலது நோன்னு சொல்ல முடியாது. இப்ப சுத்தியில தான் காணப்படுறது என்ன சரியான காணப்படலன்னு சொல்ல முடியுமா? மாறுதல் சொல்ல முடியாது. ஏன்டா அவனும் ஏமாந்து போறான். ஏமாறுறது உலகத்துல எல்லாத்தையும் ஏமாந்து போறான். ஒண்ணு இன்னொன்னா நினைக்கிறது கவலைப்படுறதுங்கிறது மனுஷனுக்கு சகஜம். அது எப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்றதுதான் வித்தியாசம். இதுல சந்தேகம் இல்லை. சந்திரனுடைய சம்பந்தத்தினால்தான் ராகு தெரியுறாங்கிறது அத்வைதிக்கு தெரியும், துவைத்திக்கு தெரியும். ஏன்னா சந்திரனுக்கு துவைத்தா அத்வைத்திக்கு வித்தியாசம் தெரியாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப மட்டும் எப்படி சார் காணப்படுறது? சொத்தவாக காணப்பட்டால்தான் ராகுவானவர் சந்திர சம்பந்தத்தினால அறியப்படுகிறார் என்கிறது நீங்களும் ஒத்துழைத்தானே ஆகணும். அதுக்கு உங்க மதத்துல நீங்க என்ன பதில் சொல்ல போறே அப்படின்னு ஜெயித்திய கேட்டா அவன் பதில் சொல்றார். ராகுவஸ்து தூர தோஷேன அஜ்ஞாதஸ்ய. ராகுவானவர் நமக்கு ஏன் சார் கண்ண அகப்படலைன்னு எட்டி இருக்காரு கண்ணாக. நம்ம கண்ணுக்கு ஒரு ஃபீல்ட் ஆஃப் விஷன்னு ஒண்ணு இருக்கு. இங்க இருந்து ஒரு 20 அடி 30 அடி வரைக்கும் தான் ஜெனரலா சாதாரண பொருள் அது. அதுக்கு மேல இருக்குன்னா தெரியாது. இந்த டாக்டர்கிட்ட போக கண்ணடிக்க அவர் என்ன பண்றது தெரியுமா? எட்டி ஒரு இடத்துல வச்சிருந்து ஏபிசிடி படிக்க சொல்றாரு. அதை நானும் கேட்டேன், வரிசையில் எழுதுங்க சார் படிச்சு விடுவேன்னு. இல்லைங்கிறார். அவர் அனாவசியமா தப்புதான் மிஸ்டேக் ஆகிற இடங்களா FE பக்கத்துல போடுவார், CO பக்கத்துல போடுவார், B பக்கத்துல போடுவார். இது கன்ஃபியூஸ் ஆகிறபடியே பண்றது, ஏமாத்துறதுக்குன்னே பிறந்த இல்லை என்ன. அப்பதான் சார் உங்க கண்ணு சரியா இருக்குங்கிறார். அப்ப என்னடா ஆச்சுன்னா இந்த கண்ணானது எட்டி ஓரளவுக்கு தான் அது பார்க்கறது. அதுக்கு மேல இருந்தா நமக்கு சந்தேகம் வரும். அது இன்னும் எட்டி இருந்ததுன்னா கண்ணால அறிய முடியாது. ராகு இங்க இருக்க, வெகு தூரத்துல இருக்க. ஆகையால் அவரை நம்ம பார்க்கணும். ஆனா தூரத்துல இருக்கிறது மட்டும் ஒரு தோஷம் இல்லை அவருக்கு. அவர் கருப்பா இருக்கார். கருப்பா இருக்கிற பொருளை இருட்டுல பார்க்க முடியுமா? அதனாலதான் நமக்கு தெரியல. மற்ற நாட்கள்ல ராகு ஏன் நமக்கு தெரியல? கருப்பானவர் எட்டி இருக்க, அதனால அறியப்படல. கருப்பாகவும் எட்டி இருக்கிறதுனால ஆப்படாதான அவருக்கு மேல டால் அடிச்ச போல சந்திரனுடைய பிரகாசம் விழாது. எண்ணிக்கை பௌர்ணமி எண்ணிக்கை. அதனால ராகோஸ்து தூரதோஷேன அஜ்ஞாதஸ்ய நீலஸ்ய கருப்பாக இருக்க. அதோட இல்ல, பிரத்யட்ச யோக்கியமானவர் தான் அவர். அவர் கண்ணால அறியக்கூடியதான யோக்கியதை உள்ளவர். எட்டி இருக்கிறதுனால காணப்படல, கிட்ட பணம் காணப்படும். அதனால அவருக்கு என்ன யோக்கியமாகவும் இருக்கார். அவர் சுக்லபாஸ்வர சந்திர சம்பந்தா. இந்த சந்திரனுடைய டால் அது மேல விழுந்தது. அவரு சுக்லபாஸ்வரம் விளவிலேன்னு இருக்கக்கூடியதான அந்த ஒளி எதுனா விழுந்ததுனால சாட்சுஷதா யுக்தா. ஆகையால் ராகு சந்திர சம்பந்தத்தினால் ஆகப்படுகிறார் என்கிறது ரைட்டு. ஆனா பிரம்மமானது அவர் ஸ்வரூபதா அயோக்கியம், பிரத்யட்ச யோக்கியம் இல்லை. சார் இது பிரம்மம் எனக்கு கோபங்கிறல நான் சொல்லல, வேதம் சொல்றது. ஏததப்பிரமயம் கிருவம், இது அப்பிரமேயம்னு சொல்றது பிரம்மத்தை. அவர் எப்படி சார் கண்ணால காப்படுவார்? ராகுவானவர்
யோகியன். ஆனா பை சம் கண்டிஷன்ஸ் அவரால் தெரியல எட்டி இருக்க. அது போல சில பிரதிபந்தம் இருந்தது, அதனால் அது அறியப்படவில்லையே தவிர பிரம்மமானவர் ஸ்வரூப அயோக்கியர். பிரத்யட்சமான ஸ்வரூபத்தை அடைய முடியாது, பார்க்க முடியாது. ஏன் வேதம் அப்படி சொல்றது? ஏதது அப்பிரமேயம் திரவம் அப்பிரமேய. விஷ்ணுதாசனத்துல அப்பிரமேயான்னு நாம இருக்கு, அப்பிரமேயா ஸ்வப்பிரகாசான் ரத்னாவது நாம இருக்கு. ஆகையால் அவர் ஸ்வரூப யோக்கியம் இல்லாதவர். ராகுவானவர் யோக்கியத்தை உள்ளவர். ஆனா அப்ஸ்ட்ரக்ஷன் அவரை நம்ம பார்க்க முடியல. அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் ரிமூவ் பண்ணிவிட்டா அவரை பார்க்கலாம். பிரம்மமானவர் என்னைக்குமே அறிய முடியாதவர். அதனால ராகோஸ்து தூரதோஷேன அஜ்ஞாதஸ்ய நீலஸ்ய யோகியஸ்ய சுக்லபாஸ்கர சந்திர சம்பந்தா சாட்சுஷதா யுக்தா இது சேத். இப்ப இதுக்கு பதில் சொல்லணும் சார். இப்ப என்ன சொல்ற? யதா சதாத்மனான பிரம்மணா மூலாஜானேன ஆவருத்தர். அவர் முதல்ல என்னென்ன சொன்னான்னு பாருங்க. சதத்ய பிரம்மணா ரூபாதிஹீனஸ்ய ஆசம்சாரம் அஜ்ஞான ஆவருத்தஸ்யான்னு சொன்னார். நமக்கு எவர்த்தனால் சம்சாரம் இருக்கோ அத்தனை நாள் பிரம்மம் ஆவருத்தம் தானே சொன்ன. அப்ப பிரம்மமானது மறைக்கப்பட்ட விஷயம் நீ சொல்றிய, அது முழுமையாக மறைக்கப்படலப்பா. பிரம்மத்துல சதம்சம் சிதம்சம் ஆனந்தாம்சம்னு 3 அம்சம். அந்த 3 அம்சத்துல ஆனந்தாம்சம் ஒண்ணுதான் மறைக்கப்பட்டது, சதம்சம் சிதம்சம் மறைக்கப்படலை. அதான் சித்தாந்த ரகசியம். அதனாலதான் எந்த பொருளை பார்த்தாலும் அஸ்தி பாத்தின்னு தெரியும். ஆனந்தம்ங்கிற அம்சம் தான் நமக்கு தெரியல. நான் இருக்கேன்னு சொல்லிக்கொண்டே இருக்கேன். எல்லோரும் படிச்சவனும் படிக்காதவன் நான் இருக்கேங்கிறான். நான் அறிகிறேன்னு சொல்றேன், நான் ஆனந்தமா இருக்கேன்னு யாராவது சொல்றாங்க. ஏன் இந்த ஆனந்த அம்சம் நம்ம கிட்ட இருக்க, இது மட்டும்தான் மறைக்கப்படும். எல்லா மனுஷியாருக்கும் அதுலயும் ஆனந்தாம்சத்துலயும் பரிபூர்ண ஆனந்தாம்சம் தான் மறைக்கப்படும். பிரம்மம் டோட்டலா அவங்களுக்கு ஃபீல் ஆஃப் பண்ணிப்பில்ல. அப்படி இருந்ததுன்னா இந்த உலகம் எல்லாம் இருட்டா இருக்கும், நம்ம எதையும் பார்த்திருக்க மாட்டோம். அந்த பிரம்மம் சுவப்பிரகாசமா இருக்கு. அதனாலதான் நான் இருக்கேன்னு சொல்றேன், நான் பார்க்கிறேன், நான் நடக்கிறேன், நான் போகிறேன், நான் எல்லாவற்றையும் பண்றேன். எனக்கு கொடுக்கிறான அறிவு எனக்கு இருந்து கொண்டே இருக்கு. காரணம் என்ன? பிரம்மத்தினுடைய சதம்சம் மறைக்கப்படல, பிரம்மத்தினுடைய சிதம்சம் மறைக்கப்படல. ஆனா எந்த அம்சம்? பரிபூர்ண ஆனந்த அம்சம் மட்டும்தான் மறைக்கப்பட்டிருக்கு. ஆகையால் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் ஆனந்தமா இருக்கிறேன், பூர்ணானந்தமாக இருக்கிறேன் எனக்கு கொடுக்கிறான அறிவு மட்டும் இல்லை. நான் இருக்கிறேங்கிற அறிவு இருக்கு, அவனுக்கு அவனுடைய அறிவு இருந்து கொண்டே இருக்கு. ஆனா அவன் நான் பூர்ணானந்தனா இருக்கேங்கிற அம்சம் மட்டும் இல்லை. இது தெரிஞ்சுக்கணும். மூலாஜானம் பிரம்மத்தை டோட்டலா மறைச்சு போகிறார். பிரம்மத்தினுடைய 3 அம்சங்கள்ல 2 அம்சங்களை விட்டு ஒரு அம்சத்தை மட்டும் மறைச்சிருக்கு. அந்த அம்சம் அஜ்ஞானம் போயிடுது. ஆனால் ஞானம் அஜ்ஞானம் போச்சுன்னு அகமானந்த ரூபா அப்படின்னு தானா தெரியும். மோட்சத்துக்கு இப்பத்துக்கு என்ன வித்தியாசம் நமக்கு அப்படின்னா, பரிபூர்ண ஆனந்த அம்சம் மட்டும் இப்ப மறைக்கப்பட்டிருக்கு, அந்த அம்சமும் அப்ப தெரியும். இதா இருக்கு பாருங்க. ந பிரம்மணா யதா சதாத்மன பிரம்மண மூலாஜானேன ஆவருத்தத்துவம். சதம்சமானது மூலாஜானத்தினால மறைக்கப்படவில்லை. அதனால சதம்சம் எப்பவும் நமக்கு தோன்றது. அதனால என்ன தெரிஞ்சு உங்களுக்கு என்ன லாபம் வந்திருக்குன்னு, கடஸ்தன்னு சொல்ற இடம் இல்லையா, அந்த சன்னுங்கிற இடத்து பிரம்மம் அதை மறைக்கப்படல. அதனால நான் பார்த்தேன். பிரகிருதமா நமக்கு என்ன லாபம் வந்து இருக்குன்னு சொன்ன, கடஸ்தன்கிற இடத்துல அந்த சத்துங்கிறது பிரம்மஸ்வரூபம், அதை நீ பார்த்து கொண்டே இருக்கேன். இது எப்படி பார்க்கலாம்? பிரம்மத்துக்கு தான் உருவம் இல்லையே, அதை மறைக்கப்பட்டிருக்கேன்னு. மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றதுல எது மறைக்கப்பட்டிருக்கு? ஆனந்தாம்சம் மறைக்கப்பட்டிருக்கு, சதம்சம் எப்பொழுதும் மறைக்கப்படவில்லை. ஆகையால் சதம்சத்தை நான் பார்க்கிறேன். பிரம்மணா மூலாஜானேன ஆவர்த்தத்துவம். ஆனா அப்ப பிரம்மம் ஆவர்த்தமே இல்லையோ, சதம்சம் எப்பொழுதும் எல்லோருக்கும் அறியப்பட்டு கொண்டே இருக்கோ? இல்லை சார். மூலாஜானமானது பிரம்மத்தினுடைய பரிபூர்ண ஆனந்தாம்சத்தை மறைக்கிறது. ஆனா பிரம்மத்தினுடைய சதம்சம் இருக்கு பட்சல, இது இன்னொருத்தர் மறைக்கிறார். அவர் யார் சார்? அதான் ஸ்தூலாஜானம், அவஸ்தாஜானம், அந்த சின்னதான அஜானம், கட்டாவச்சின்ன அஜானம்.
இந்த கட்டாவிச்சின்னமான அஜ்ஞானம் இருக்கு, கட்டாத்யவச்சின்ன சத்திய ஜானம். அந்த சின்ன அஜ்ஞானம், குட்டி அஜ்ஞானம் இருப்பதுல இது குடத்தை மறைக்கிறது. ஏன் சார் அதை மறைக்கிறதுன்னு ஒத்துக்கிறேன். நான் கண்ணை திறந்த குடம் பார்க்கறதுக்கு முன்னால எனக்கு குடமும் இது குடம்ங்கிற அறிவு வரல. கண்ணை திறந்த குடம் பார்த்தது இது குடம்னு எனக்கு அறிவு வருது. எப்பொழுதும் அறியப்படுமே இல்லைனால் அப்பொழுது நான் பார்க்கறதுக்கு முன்னாலே இது குடமும் அறிவு வரணுமா வேண்டாமா? வரணும். குடத்தை பார்க்கறதுக்கு முன்னால குடம் அறியப்படவில்லை, குடத்தை நான் பார்க்க பிறகு குடம் அறியப்படுகிறது. அப்ப என்ன அர்த்தம்? நான் பார்க்கறதுக்கு முன்னால குடமானதை மறைக்கப்படும் இல்லையா? நியாயம் அப்படிதானே? ஏன் நான் பார்த்த பிறகு அந்த குடம், நான் பார்த்த பிறகு குடம் உண்டாகல, குடம் இருக்கப்பவே, குடம் முன்னாலேயே இருக்கு சார். இருக்கக்கூடியதான குடம் அறியப்படவில்லைன்னு என்ன சொன்னேன்? மறைக்கப்பட்டிருக்கு. இந்த பக்கத்து ரூம்ல ஏதோ இருக்கு, நான் பார்க்கல, ஏன்னா சார் நடுவில் சேவல் இருக்கு சார், பார்க்க முடியலன்னு. இதுதானே ரூல். இப்ப என்ன சொன்னார்? நான் பார்க்கறதுக்கு முன்னாலேயே குடம் இருக்கு, ஆனா நான் பார்க்கல, குடம் தெரியல. பார்த்த பிறகு குடம் தெரியுது. அப்ப என்ன அர்த்தம்? முன்னால குடமானது மறைக்கப்பட்டிருந்தது, நான் பார்த்த பிறகு குடமானது அந்த மறைவு அகன்றது, நான் பார்த்தேன். இதுதான் சார் உங்க விருத்தி பண்றது. விருத்தி என்ன பண்றது? குடத்துக்கு மேல ஒரு அஜ்ஞானம் இருந்தது, அந்த அஜ்ஞானத்தை விருத்தி போய் நாட்டம் பண்ணிட்டு, விருத்தி அஜ்ஞானத்தை, அந்த திரையை ஆவரணத்தை நீக்கினதுமே இது குடம் எனக்குடையதான் அறிவு. இந்த இது குடம்ங்கிற அறிவானது எதை போக்கிட்டு? குடத்துக்கு மேல இருக்கக்கூடியதான ஆவரணத்தை. அந்த ஆவரணம் என்ன? டெம்பரரி ஆவரணம். அது மூலாஜ்ஞானம் இல்ல, ஸ்தூலாஜ்ஞானம். ஏன் சார் இப்படி சொல்றேன்? என்ன மறுபடியும் கண்ணு அதில் எடுத்துட்டு இன்னொரு பக்கம் பார்த்துட்டு சார், இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் குடம் தெரியுறதா? அப்ப என்னாச்சு? மறுபடியும் மூச்சு மூடி மறுபடியும் குடத்தை பார்த்தேன். அப்ப என்னாச்சு? குடம் ஆக்கப்பட்டது. ஒவ்வொரு தரமும் நீங்க குடத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த குடத்துக்கு மேல இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் அகறுகிறது. மறுபடியும் குடத்தை பார்க்காம இன்னொன்று போட்டதுமே குடத்தை மறைக்கிறது. இந்த அஜ்ஞானத்துக்கு என்ன பேரு? ஸ்தூலாஜ்ஞானம், டெம்பரரி அஜ்ஞானம். மூலாஜ்ஞானம் பிரம்மம் என்னன்னு ரொம்ப நாளா தெரியவே இல்லை. நான் ஆனந்த வடிவமா இருக்கேன்னு தெரியவே இல்லை, எனக்கும் இல்லை, உங்களுக்கு இல்லை, யாருக்கும் எப்பொழுதும் தெரியல. அது எப்பதான் தெரியும்? பிரம்ம ஜானம் வந்தாதான் அறியப்படும். ஆகையால் அது மூலாஜ்ஞானத்துல. இப்ப என்ன சொன்னா, பிரம்மமானது, பிரம்மத்தினுடைய சதம்சமானது மூலாஜ்ஞானத்தினால மறைக்கப்படவில்லை. ஆனால் ஜடாவச்சேதேன இருக்கிற பிரம்மமானது ஸ்தூலாஜ்ஞானத்தினால, சத்திய ஜானத்தினால அது மறைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு ரகசியம். ரகசியம்னு சொன்னேன்னா இந்த ஒரு பிரச்சனையெல்லாம் விவரணாச்சாரியர் அவருடைய பஞ்சபாதிகா விவரணத்துல எழுதியிருக்கார். ஹவு டு எக்ஸ்பிளைன் அதர்ஸ்ங்கிறதுல. இது உபனிஷத்துல எழுதியிருக்கு என்ன ஏதுன்னு சொல்லப்படாது. அஜ்ஞானம் ஏனாவிரதம் ஞானம் தேன முக்கியந்து ஜந்தவா சொன்னார். அதோட மட்டும் இல்ல, அவர் யதா ஆதர்ஷா மலேன யதா உல்பேன கர்ப்பா இவையெல்லாம் சொல்லியிருக்கார். அங்கெல்லாம் சொல்லும்போது நம்ம பார்க்கணும். ஆதர்சேன மலம்னு சொல்றாரு. ஏன் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா போடாத பகவத்கீதையில? ஏன் ரெண்டு சொல்லியிருக்கார்? கர்ப்பம் பிறக்கப்பவே, கர்ப்பம் உண்டாகிறப்பவே அந்த கர்ப்பப்பை அதை மறைச்சது. கர்ப்பம் உண்ட ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆச்சு, நல்லா வளர்ற, இதனால நான் அதை மறைக்கிறேன் அப்படிங்கிறதோ, அது பிறக்கும் பொழுதே, அந்த கர்ப்பம் உண்டாகும் பொழுதே அந்த கர்ப்பப்பை அதை மறைச்சுட்டே வருது. இது மூலாஜ்ஞானத்துக்கு பெஸ்டா. கண்ணாடி வந்த பிறகு கொஞ்ச நாள் ஆன பிறகு அதுக்கு மேல அதுக்குடைய புழுதி அது மேல வந்து விழது. இப்பத்தான் கண்ணாடியை மறைச்சு. இது சூலாஜ்ஞானத்துக்கு. நம்ம ஏதோ கிரந்தங்களை வாசிட்டு போயிட்டே இருக்கோம், கேட்கலாம். ஆனா இதை வச்சுதான் நம்ம முன்னோர்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சோம். ஒவ்வொன்றுக்கும் எதா பூமேன ஆவரியத்தையே வன்னி. அதே இடத்துல தான் சொன்னார், புகையானது நெருப்பை மறைக்கிறது. அது என்னடா, எதிலிருந்து உண்டாகிறதோ அதையே அதை மறைக்கிறது. அந்த புகையான நெச்சேஷன் உண்டாச்சு, நெருப்புல இருந்து உண்டாச்சு. நான் யார் இடத்துல இருந்து பிறந்ததோ அதையே மறைக்கிறது சார். இப்படி எல்லாம் பண்ணலாம். 1000 வருஷம் அந்த லோகத்துல இருக்கு இல்லையா? இதுக்குதான் உபஜெய்வீதான் மேல வரப்போகுது. இப்படி எல்லாம் லோகத்துல இருக்குன்னு வேதாந்த வார்த்தைன்னா நௌகிக ஞானம் ஜாஸ்தியா மனுஷன் அது எப்படி இருக்கா என்ன ஏது. அதே மாதிரியே இப்ப அஜ்ஞானமானது இப்ப எப்படி இருந்திருக்கு? ஸ்தூலாஜ்ஞானத்தினால மறைக்கப்பட்டிருக்கு சத்து. எப்பொழுது என்னுடைய விருத்தியானது அங்கே போறதோ அதை மறைக்க. எவ்வளவு வசதியான விஷயம்.
घटाद्यवच्छिन्न सत्यज्ञानेनैव तथा च चक्षुरादिजन्य वृत्त्या तदावरण भंगे கண்கள்னால ஏற்பட்டதான அந்த கரண விருத்தியினால குடத்துக்கு மேல இருக்கக்கூடியதான சூலாஜான ஆவரணம் போனதுமே மூலாஜான ஆவரணம் போறது. மூலாஜான ஆவரணம் எப்ப சார் போகும்? பிரம்ம ஞானம் வந்தா போகும். கடத்தை பார்த்ததுமே நமக்கு என்ன வருது? ஸ்தூலாஜானம் தான் வருது. ஸ்தூல அஜானத்தை நாசம் பண்ணக்கூடியதான ஜானம் விருத்தி வந்திருக்கு. இது ஸ்தூலாஜானத்தை மட்டும் வருது. அதான் சச்சுராதிஜன்ய விருத்தியா ததாவரண பஞ்சே சதி சங்கடா இத்தியத்ர பிரம்மணா ஸ்புரணே பாதகா பாபா. ஏன் சங்கடங்கிற இடத்துல அந்த சத்தானத்தினால பிரம்ம தெரியறதுன்னு சொல்றதுனால ஒரு பாதகமும் இல்லை. எப்படி சமாதானம் சொன்னான்னு பார்க்கணும். சொல்லுங்க. இப்ப சொல்லணும் அப்படின்னா அவருக்கு பிரம்மஞானம் வந்திருக்கணும்னு அர்த்தமா? घटाद्यवच्छिन्न பிரம்ம ஞானம் வந்திருக்கு. எப்ப சொன்னேன்? மூலாஜானத்துல அகண்டாகார விருத்தி வரல, கடஸ்தன்கிற அறிவுத்தான் வந்திருக்கு. இந்த கடஸ்தன்கிற கடகா அயம் கடகாங்கிற அறிவு வந்ததுமே என்ன பண்ணிட்டு அந்த குடத்துக்கு மேல இருக்கக்கூடியதான அது வரைக்கும் இருக்கக்கூடியதான மறைய மரத்துக்கு இந்த தவறு முழுக்க பிரம்மம்னு வச்சுக்கணும். இந்த தவறுக்கு மேல இந்த இடத்துக்குள்ள ஒரு இது இருக்கு, இதுக்கு மேல இங்க மறைக்கிறது. இது தூளாஜ்யம், இதுதான் ஆவரணம். இப்ப என்னுடைய என்னுடைய கட்டாக்கார விருத்தி வந்ததுமே இதை மட்டும் நீக்கிச்சுன்னா உள்ள இருக்கிற அந்த போராட்டு தெரிஞ்சதோ இல்லையா, அதே மாதிரிதான் நடக்கும். அந்த கடம் பிரம்மத்து நடத்துல இது முழு செவத்துல ஒரு மூலையில் தான் இருக்கு. அவசியம்னா அதை லிமிட் படுத்திருக்கு. இந்த குடமானது எங்கும் இருக்கக்கூடியதான பிரம்மத்தை லிமிட் பண்ணிருக்கு. அந்த குடத்துக்கு மேல இந்த ஒரு அஜானம்ங்கிற தூளாஜானங்கிற மரம் இருக்கு. இந்த விருத்தியானது இந்த தூளாஜானத்தை எடுத்ததுமே அந்த கடத்தை காமிச்சது. அந்த கடத்தை பார்க்கும்பொழுது அந்த கடமானது எங்க இருக்குன்னு பார்த்தேன், சத்துல இருக்கு. அப்ப சத்து தெரிஞ்சதா இல்லையா? அவ்வளவுதான் சார் சொன்னது. இப்ப நம்ம எப்படி சொன்னோமோ அது இவ்வளவு சொல்லமா சொன்னோம். சரியா பட்சம் மேல போலாமே. ரைட். किन्तु घटाद्यवच्छिन्न सत्याज्ञानेनैव तथा च चक्षुरादिजन्यवृत्त्या तदावरणभङ्गे सति घटस्थन्नित्यत्र ब्रह्मणः स्फुरणे बाधका भावा. இப்ப இது வரைக்கும் முன்னால சொன்ன 3 எக்ஸாம்பிள் 3 கண்டிஷன்ஸ் சொன்னார். என்ன கண்டிஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும்? ரூபாதிஹீனஸ்ய ஆசம்சாரம் அஜ்ஞான ஆவருத்தஸ்ய சப்தைக கம்யஸ்ய. மறக்கப்படாது. அத்வைத சித்தியில இந்த பூர்வப்பட்டு சொன்னா 1 by 1. இப்ப எதுக்கு பதில் சொல்லியிருக்க? ஆசம்சாரம் அஜ்ஞான ஆவருத்தஸ்யாங்கிறது சொல்லிவிட்டார். என்ன சார் பதில் சொல்லியிருக்கார்? அது மறைக்கப்படவில்லை மூலாஜானத்தினால். ஆனால் எதனால மறைக்கப்பட்டிருக்கு? தூளாஜானத்தினால். அந்த தூளாஜானம் என்கிட்ட ஆங்கிற ஞானம் விருத்தி வந்தா போயிடுச்சுன்னா அப்ப பிரம்மம் தெரியலாம். டு தட் எக்ஸ்டென்ட் பிரம்மம் தெரியலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ரூபாதிஹீனத்தையான ஒண்ணு சொன்னேன். நாங்க பதில் சொல்லுவீங்க. பிரம்மத்துக்கு தான் உருவம் இல்லையே, கலர் இல்லையே. கலர் இல்லாதமான பிரம்மம் எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? இந்த கண்ணானது கலர் இருக்கிற பொருளை தான் தெரியும், அறிந்து கொள்ளணும்னு சாமர்த்தியம் இருக்கு. கலர் இல்லாத பிரம்மத்தை எப்படி உங்க கண்ணை பார்த்தும்? கடஸ்தன்ங்கிறதுக்கு சத்துன பிரம்மம்னு பார்க்கறதுன்னு சொல்லல, எப்படி பார்த்தோம் சொல்ற? நக ரூபாதிஹீனத்தையா சாட்சுஷத்வாத்யனுபபத்தி பாதிதா. ரூபாதிஹீனத்தையா, ரூபம் இல்லாததுனால கண்ணால அறிய முடியாது, சத்தம் இல்லாததுனால காதால அறிந்து கொள்ள முடியாது, வாசனை இல்லாததுனால மூக்காதால அறிந்து எல்லாம் நீங்க சொல்லிக்கணும். ஒவ்வொருத்தரும் நான் சொல்லப்படாது. ஏன்னா ரூபாதிஹீனத்தையான்னு சொன்னாரோ இல்லையோ, சாட்சுஷத்வாதி அனுபவத்திஹீனன்னு சொன்னாரோ இல்லையோ. நம்ம என்ன பண்ண போறேன்? அப்படியா பிரதிநியத இந்திரிய கிராஹ்யேஷ்வேவ ரூபாத்யபேட்சா நியமா. இப்ப எப்படி தடுத்துக்கிறார் பாருங்க. சில பொருள் சில இந்திரியத்தினால்தான் அறியப்படும், இன்னொரு இந்திரியத்தினால அறியப்படாது. அப்படி இருந்தால் அதனால தான் சார் அது இல்லைன்னா வேலை செய்ய. இப்ப சாதாரணமாக சில கம்பெனியில போனேன்னா கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போனேன்னு வச்சுப்போம். ஏன்னா கவர்மெண்ட் ஆபீஸ்ல வெயில யாரும் நினைக்கப்படாது. ஜென்ரலா நம்ம புரிஞ்சுருக்கா சொல்றோம். சார் இந்த விஷயம் போயிருக்கேன், அந்த ஆளு லீவு சார் இன்னைக்கு நாளைக்கு வாங்கோன்ட்டான். அவர் இல்லாத என்னத்தை பாடுபடாதோ, அவர் லீவு, அவர் விஷயம் அவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. இந்த பதில் நீங்க பாத்துருக்கா? சாதாரணமா பாக்குறோம்.
ஏன் அந்த விஷயம் அவருக்கு தான் தெரியும். அவர் இல்லாத போனா இன்னொருத்தருக்கு தெரியாது. இப்ப மாடர்ன் மேனேஜ்மெண்ட்ல இந்த கார்பரேட் செக்டார்ல வந்துருக்கு பத்தில எல்லோரும் எல்லா காரியமும் பண்ணணும் அப்படின்னு வந்து, அதனால யாரும் எந்த காரியமும் பண்றது இல்லை. அது ஆனா என்ன பண்றாரு, அவர் இல்லைன்னு சொன்னா என்ன பண்றேன், ஓஹோ இன்னொருத்தர் வந்து இந்த காரியத்தை பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன் அப்படித்தானே. அப்ப எது எந்த புலனால் மட்டும் எது அறியப்படுமோ இன்னொரு பொருளால் அது அறிய முடியாதோ அது அந்த புலன் இல்லைன்னா வேலை செய்யாது. உருவம் என்கிறது கலருங்கிறது இருந்தால்தான் கண்ணால பார்க்க முடியும். ஏன் கண்ணு கலரத்தான் பார்க்கும், கண்ணு சொல்லை கேட்காது, கண்ணு வாசனை அறியாது, கண்ணு சுவையை அறியாது. ஆகையால் இந்த கண்ணு என்கிறதுக்கு ஒரே ஒரு சாமர்த்தியம் தான் இருக்கு. என்ன சாமர்த்தியம்? உருவத்தை பார்க்கிறது, கலரை பார்க்கிறது. அந்த கலர் இல்லைன்னா கண் அறியாது. இப்ப என்ன பண்ணிருக்கோம், when there is a relationship, one-to-one relationship எதுக்கு இருக்கோ அப்படிப்பட்டதான சந்தர்ப்பங்களில் தான் அது இல்லைன்னா இது இல்லைன்னு சொல்ல முடியும். கண்ணுக்கும் ரூபத்துக்கும் ஒரு ரிலேஷன், காதுக்கும் சப்தத்துக்கு தான் ரிலேஷன். காதானது ரூபத்தை பார்க்காது, கண்ணு சப்தத்தை கேட்காது, மூக்கு வாசனை அறியுமே தவிர சுவையை அறியாது. ஏன்னா அவைகளை ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டார். இப்ப பாருங்க, இஎன்டி சர்ஜன்கிறான், அது வேற சர்ஜனுங்கிறான், தனித்தனியா நியூராலஜிஸ்ட்ங்கிறான், டென்டிஸ்ட்ங்கிறான், பல்லப்படுங்கிறோம், அது தனியா சப்ஜெக்ட். விவகாரம் என்னென்ன, அந்த டாக்டர்கிட்ட போய் ஜுரத்துக்குன்னு எனக்கு தெரியாது, அந்த பக்கத்துல இங்க இருக்க ஜெனரல் பிராக்டிஷனர் அவர்கிட்ட போங்க அப்படிங்கிற. அப்ப என்னாச்சு, இவருக்கு தெரியாதோ, தெரியாது அப்படின்னு விட்டுப்போம். அதே மாதிரி பிரதிநியத இந்திரிய கிராக்கியேவா, அந்தந்த உருவமானது கண்ணால தான் பார்க்கப்படும், சத்தமானது காதால தான் கேட்கப்படும் அப்படின்னு எங்க ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கோ அப்படிப்பட்டதான பொருள்களுக்கு அந்தந்த புலன் இருந்தா தான் நடக்கும். ஆனா இங்க பிரம்மம் இருக்கு பார்த்தீங்களா, சர்வேந்திரிய கிராக்கியம் போட்ட, அதனால ரூபம் இல்லாத பண்ண அவ்வளவுதான் இருக்காரு. நக ரூபாதிஹீனத்தைய சாட்சிசத்வாதி அனுபவத்தி வாதிகா, கண்ணால பார்க்க முடியாது சார் உருவம் இல்லாதனால் அப்படின்னு சொன்னார். எங்க பிரம்மத்துக்கு இந்த கண்டிஷன் அப்ளை ஆகாது சார். ஏன்னா பிரதிநியத இந்திரிய கிராக்கியேஷு ஏவ ரூபாதி அபேட்சா நியமாது சர்வேந்திரிய கிராக்கியந்து சத்ரூபம் பிரம்மா. சத்ரூபம் பிரம்மா சர்வேந்திரிய கிராக்கியம். புஸ்தகத்துல எழுதினா என் அனுபவத்துக்கு வரலையேன்னா சிம்பிள். கண் எதிர்க்க புஸ்தகம் இருந்தது, புத்தகத்தை கீழே வச்சான், கண் எதிர்க்க இருந்தது, டக்குன்னு கரண்ட் போயிடுது. கரண்ட் போனதுன்னா என்ன ஆச்சுன்னா ஒண்ணும் தெரியல. எழுதுக்கு போனா எழுதுக்கிறது போக கால் எடுத்து தடுக்கணும், என்ன பண்றது புத்தகத்தை அங்கே என்ன பண்ணினா அப்படின்னு தடையணும். கீழே போய் அப்படி தடையினா தடையில்தான் புத்தகம் டக்குன்னு எடுத்து மேல வச்சுட்டான். இப்ப புஸ்தகம் இருக்குன்னு கண்டுபிடிச்சான் சார். எதனால கண்டுபிடிச்சான்? தொட்டு தானே கண்டுபிடிச்சான். அப்ப புஸ்தகமானது கண்ணால அறியப்படுகிறதா இல்ல தொட்டு அறியப்படுகிறதா? இப்ப புஸ்தகம் என்கிறது கண்ணால மட்டும்தான் அறியப்படும் என்கிறது இல்லை, தொட்டும் அறியலாம். ஆனா கண் இருக்கிறப்ப வெளிச்சம் இருக்கிறப்ப தொட்டு நான் கண்ணை மண்ணு தொட்டு அறிஞ்சான்னா அவன் பைத்தியம்னு சொல்லுவான். ஆனால் ஒரு சந்தர்ப்பம் வந்தால் புத்தகம் எனக்கூடியதான ஒரு ஆப்ஜெக்ட், எனி சப்ஸ்டன்ஸ் ஃபார் தட் மேட்டர், கண்ணால தான் அறியப்படணும் என்று இல்லை, தொட்டும் அறியலாம். அதே போல எங்க பிரம்மம் இருக்காரு, ஐம்புலன்கள்னாலையும் அறியப்படலாம். சர்வேந்திரிய கிராக்கியம் து பிரம்மா தத்ரூபம் பிரம்மா. அழகா ந ரூபாதிஹீனத்வாத் ரூபாதிஹீனத்வேபி ந சாட்சிதத்வாத் அனுபவத்தி. அதனால பிரம்மத்துல உருவம் இல்லாத போனாலும் அது கண்ணாலையும் புலன்கள்னால அறிய முடியாது என்று சொல்ல முடியாது சார். ஒரு பக்கம் அப்புறமேங்கிறது அசப்தம் அஸ்பர்த்தம் அருபம் அவ்வியங்கிறது, ஒரு பக்கம் சர்வேந்திரிய கிராக்கியம்னு சொல்றேன். பார்க்கணும், முன்னாடி பதில் சொல்லுங்க. சுத்த பிரம்மமானது அப்புறமேயம், விசிஷ்டமான இன்னொரு பதார்த்தத்தோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அந்தந்த இந்திரிய கிராக்கியம். வெறும் சுத்த பிரம்மமானு உங்களால பார்க்க முடியாது, அது அனுபவிக்கத்தான் முடியும், அது பிரம்மஞானம் வந்தாதான். ஆனால் அதே பிரம்மமானது மற்ற பதார்த்தங்களோடு சேரும் பொழுது நம்ம அறிந்து கொள்ளலாம். ஒத்துக்க மாட்டேன்ட்டான். அவனுக்கு பதில் சொல்லணும். என்ன தண்டம் கொடுத்தாருன்னா சில பேருக்கு தெரியும். நமக்கு தங்கம் தெரியுமான்னு கேட்கணும். என்ன சார் இப்படி கேட்கிறேன்?
இந்த தங்கத்தை பத்தி தான் எக்கச்சக்கமா பேசிக்கிறாரு. ஸ்டாக் மார்க்கெட் எவ்வளவு வாலட்டைலா இருக்கோ தங்கமா அவ்வளவு வாலட்டைலா இருக்கு. ஏன்னா 2 நாள்ல 1000 ரூபாய் ஒரு சவரனுக்கு குறைஞ்சு போயிடும். சில பேர் என்ன பண்ணினா ஸ்டாக் மார்க்கெட்ல காசெல்லாம் கொண்டு வந்து தங்கத்துல போட்டான். அந்த வேலை எக்கச்சக்கமா ஏறிட்டு திடீர்னு என்னமோ என்ன இறங்கிட்டான். 2-3 நாள்ல 1000 ரூபாய் ஒரு சவரன் குறைஞ்சு போயிடுச்சு. என்ன சுவாமி இப்படி குறையிறதுன்னா ஏறிட்டு குறைஞ்சு போயிடுது. சன்யோகா விபரயோகா தான். இந்த கவலைப்படாத வேதாந்தி ஒருத்தன் தான். ஏன்னா இன்னொருத்தனை அழ வைக்கிறதுக்குன்னே இவன் பிறந்திருக்கான். விடுங்க விவகாரம் என்னடா இதுன்னு. இப்ப இதுவும் குறைஞ்சு போயிடுச்சு. தங்கம் தெரியுமான்னா தெரியும்னா அந்த காட்டுங்களேன் வலையை கொடுத்து இதை வரணும்னா ஐயா இது தங்க வலைன்னா செங்கிலி காமிச்சு காமிச்சான். இது தங்க செங்கிலின்னா மோதிரத்தை காமிச்சான். இந்த தங்க மோதிரம்னா தோடை காமிச்சா இது தங்க தோடுன்னா உங்களுக்கு என்ன வேணும்? நான் தங்கம் வேணும்னு இதெல்லாம் காமிச்சேன்னு. ஆமா நீங்க தங்கத்தை காமிக்கல, தங்க தோடு, தங்க செங்கிலி, தங்க வலை, தங்க மோதிரம் இதான் காமிச்சிருக்கேன். தங்கம் காமிக்கிறீங்க. எல்லாத்தையும் இருந்தாச்சா தங்கம் சார் கோவிச்சாதீங்க. தங்கத்தினுடைய காரியத்தை காமிச்சது தங்கத்தை. தங்கம் உங்களால காமிக்க முடியாது சார், நீங்க பார்க்க முடியாது சார். அப்ப தங்கம் தெரியாம இவர்கள் எப்படி தெரியுது? முழுமையா இது தங்கம் என்று அப்சாக்டாக பார்க்க முடியாத போனாலும் இப்பொழுது அதனுடைய செயல்கள் அது எதோட சேர்ந்து இருக்கும் அந்த உருவத்தோட நீங்க பார்க்கலாமா இல்லையா? அதே மாதிரிதான் பிரம்மத்தை அப்சாக்டா இப்ப நீங்க பார்க்க முடியாது. குடத்தோட சேர்ந்த பிரம்மம், வட்டத்தோட சேர்ந்த பிரம்மம், இதோட சேர்ந்த பிரம்மத்தை பார்க்கலாம். கடத்தன் பட்டத்தன் என்று நீங்க பார்க்கலாம். அவ்வளவு லோகமான இதை புரியுறது எப்படிங்கிற இந்த நாக்க புரிஞ்சுக்கணும். விஷயம் அவ்வளவுதான். இப்ப வரத சர்வேந்திரிய கிராஹ்யம் சத்ரூபம் பிரம்ம நாதோ ரூபாதிஹீனத்வேதி சாட்சசத்வாத் ஜனபபத்தி சத்தாயாக பரையிறது சர்வேந்திரிய கிராஹ்யத்துவ அபியுபதமாத்த. இந்த பிரம்மத்தினுடைய சத்தை நான் தான் ஒத்துண்டிருக்கேன்னு சொல்லாதீங்க. மீமாம்சகாதிகள் நையாயிகாதிகள் எல்லோருமே சத்தங்கிறது எல்லா இந்திரியத்தினாலையும் அறியப்படுகிறது என்று ஒத்துண்டிருக்க. நித்தியம் ஏகம் அநேகானுகதம் சாமான்யம் சர்வேந்திரிய கிராஹ்யம் அவளே ஒத்துண்டிருக்காங்க. வாயுத்துவ ஜாதி இருக்கு, அது எப்படி கண்ணால பார்த்தேன்? எப்படி சொல்றது? குருத்துவ ஜாதி எப்படி பார்த்தேன்? குருத்துவம் ஒத்துட்டு இருக்கலாம். எப்படி காத்து எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? யோசனை பண்ணி பார்க்கணும். எல்லோரும் ஒத்துட்டு இருக்கான். என்கிட்ட அத்வைதி சொன்னா மட்டும் பறக்கிறான். அப்பளம் கவிக்கிறவரை இப்படி இப்படிங்கிறானே வெஞ்சன் ஒத்துட்டு இருக்கான அவனை வெஞ்சலையே. நீங்க விவகாரம் என்னடா எல்லோரும் ஒத்துண்ட விஷயம். சத்தானது சர்வேந்திரிய கிராஹ்யம் ஒத்துட்டு இருக்கா. சரி ஒத்துண்டு இருக்கான்னு இப்படி எனக்கு தங்க எக்ஸாம்பிள் சொல்லி இப்படி எல்லாம் மதிப்பு கிடைக்காதீங்க. இத பெரியவர்கள் யாராவது சொல்லியிருக்காங்க. பிரதாரணிக்க வார்த்திகத்துல சொல்லிருக்காரு. ஆசதா துத்தம் வார்த்திக கிருத்தி அதோ அனுபவ ஏ கைகோ ஏ வைக விஷயோஜாத லட்சண அட்டாதீனாம் ஸ்வதசித்தோ எத்ர தேசாம் பிரமாணதா. அத்தः அனுபவா, அனுபவம்னா சத்ரூப ஆத்மான்னு அர்த்தம். அனுபவம்னு அனுபவங்கிறது சத்ரூபமான ஆத்மா தான் அனுபவம். அதோ அனுபவ ஏவ ஏக அஜ்ஞாத லட்சண விஷய அட்டாதீனாம் ஸ்வதசித்தோ பிரமாணதா. இந்த அனுபவத்தை நடத்துறதுதான் அட்டாதிகளுக்கு கண்ணு காது மூக்கு நாட்டு இவர்களுக்கு சத்ரூபமான ஆத்மாவில்தான் ஸ்வதசித்த பிராமான்ய ஸ்வரூபம்னு அவரே சொல்லியிருக்கார். நான் புதுசா ஒண்ணும் சொல்லல. இந்த சத்ரூபமான ஆத்மா அனுபவ ரூபமாக எல்லோருக்கும் இருக்கு. எங்க எல்லாமும் பிரமாணத்தை அடைகிறதோ அதுதான் சொன்னேன். உங்க வார்த்தைக்காரர் சொன்னா நையாயிட்ட சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன்ட்டாமா. அப்படியா? இப்ப காலம்னு ஒண்ணு இருக்க, அது எப்படி தெரிஞ்சிருக்கு? ஏதாவது காலத்தை பாத்தீங்களோ? டைம்ங்கிற டைம்னு சரியா இருக்கு. முக்கால் இப்ப டைம்னு சொல்லக்கூடாது. நீங்க காலம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த காலத்தை ஏன்னா இப்ப புது வருஷம் வர போறது, பஞ்சாங்க பட்டணம் படிக்க போறோம். காலத்தினுடைய அங்கங்கள் 5 அங்கங்கள், அதான் பஞ்ச அங்கங்கள். திதி வார நட்சத்திர யோக கரண என்ற 5 அங்கங்கள். எதுக்கு? காலத்தினுடைய அங்கங்கள். பார்ட் ஆஃப் மேஜர் டைம். அந்த டைம்ங்கிற கான்செப்ட் நம்ம கூட தெரியும். டைம் தெரியுமோ? அதை தெரியுங்க. 2 ஆள் 3 ஆள் புரிஞ்சிடும். இது கண்ட காலம், நீங்களா வகுத்துன்றதான காலம். அந்த காலங்கிற ஒரு கான்செப்ட் புரியுமோ? மனசு தான் காலங்கிற. அந்த காலத்தை எப்படி தெரியும்? ஆனா எல்லோரும் தெரிஞ்சுட்டு கேட்டது. காலத்தை அறியாத மனுஷனே கிடையாது. எல்லாருக்கும் டைம் என்ன தெரியும். ஆனா டைம் என்னதுன்னு சொல்ல தெரியலன்னு.
எப்படி காலமானது சர்வேந்திரிய கிராக்கியமா எல்லோராலையும் ஒத்துருக்காளோ அதே போல பிரம்மமும் சர்வேந்திரிய கிராக்கியம் பகுப்பட்டுக்கொள்ளும். காலஸ்தித ரூபாதி ஹீனஸ்ய மீமாம்சகாதிபி சர்வேந்திரிய கிராக்கியத்துவ அப்யுபகமா. இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம்? ரூபாதிஹீனஸ்ய பதில் சொன்னோம். முதல் ஆரம்பத்துல ரூபாதிஹீனஸ்ய ஆசம்சாரம் அஜ்ஞான ஆவருத்தஸ்ய, அதுக்கப்புறம் சப்தைக கம்யஸ்ய. இப்ப இது வரைக்கும் இந்த ரெண்டுக்கு சொல்லி இந்த சப்தைக கம்யஸ்யான்னு சொன்னேன் பார்த்தல, சப்தத்தினால் மட்டும்தான் பிரம்மம் அறியப்படுமே, சங்கடாங்கிறதுல ரூபமானது எப்படி அறியப்படுகிறதுன்னு கேள்வி கேட்கல. அது சொல்றேன். சப்தாத்யவச்சின்ன ஆகாசஸ்யாபி சிராவணத்துவம் சியாதிதி வாக்கியம். சப்தாத்யவச்சின்னமான ஆகாசத்துக்கும் சிராவணமான காதால கேட்கப்படட்டுமே ஆகாசமும் அப்படின்னு கேள்வி கேட்கல. அது சொல்ற ஸ்வபாவதா யோக்யஸ்யஹி கேனசின் நிமித்தேன பிரதிருத்த யோக்யதா கத்ய அவச்சேதாதினா யோக்யதா சம்பாத்தியதே. லோகத்துல எப்படின்னு எது ஸ்வபாவமாக யோக்கியமா உண்டோ, ஆனா அதுக்கு வேற ஏதோ ஒரு யோக்கியத்தினால ஒரு காரணத்தினால அது அப்செக்ட் ஆயிருக்கும். அந்த அப்செக்ஷன் ரிமூவ் பண்ணிட்டா தானா வரும். இப்ப நல்ல ஒரு விதை இருக்கு, அது பூமியில போட்டேன், அதுக்கு மேல ஒரு கல் வச்சு விட்டான் பையன், அது இறக்க விட்டுட்டே இருக்கேன், முளைய வரல. 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, வரவே இல்லை. அப்புறம் என்ன, மேல இருக்கக்கூடிய கல்லை நான் அழுத்தினேன், 2வது நாள் மழை வந்துருச்சு, அங்குறம் வந்துருச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. அதுக்கு சுவாவமாகவே அது முளைக்கிறதுங்கிறது சுவாவம். ஆனா அது என்னாச்சு, அதுக்கு மேல கல்லை வச்சதுனால சரியா வரல. இந்த ஜலமா உள்ள போகல, ஆக்சுவலா சுத்திரும் போறது அதுக்கு மேல வரல, முளைக்கிறேன். அதை எடுத்துக்கிட்டேன்னா தீர்த்த சம்பந்தம் வந்தாச்சு, ஜல சம்பந்தம் ஆச்சு, முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. எது சுவாவமாக அதுக்கு யோக்கியத்தை உண்டோ, ஆனா அந்த யோக்கியத்தையானது வேற ஏதாவது ஒரு காரணத்தினால் தடப்பட்டதுக்கோ அந்த தடையை நீக்கினோமையானால் பிறகு அது பலத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். இது ஜெனரல் ரூல். அதான் சொல்றது சுபாவதா யோக்கியஸ்தி தேனசித்து நிமித்தேனா, ஏதோ ஒரு காரணத்தினால் பிரதிருத்த யோக்கியதா கத்திய அதனுடைய யோக்கியதையானது மறைக்கப்பட்டிருக்கமையானால் அவச்சேதாதினா யோக்கியதா சம்பாத்தியதே. அது இன்னொன்னோட சேர்ந்ததுனால, மருந்து கொடுத்ததுனாலயோ அதை அப்புறப்படுத்துறதுனாலயோ யோக்கியத்தை வரலாம். யதா தூரதோஷேன பிரதிருத்த யோக்கியதா கத்திய ராவோஹோ சந்திர சம்பந்தேனா. பாருங்க, தூரதோஷம் இருந்தது, அதனால ராகு கண்ணுக்கு தெரியல. சந்திரனுடைய சம்பந்தம் வந்தது, சந்திரன் நம்ம கிட்ட இருக்க ராகுவிட, அதனால என்னாச்சுன்னா நமக்கு இதனால நன்மை தெரிய ஆரம்பிச்ச. ஏவம்ச ஆவரணேன பிரதியுத்தித யோக்கியதாகம் பிரம்மா. இந்த பிரம்மமும் அதுக்கு மேல ஆவரணம் இருந்தது. என்ன ஆவரணம் இருந்தது? ஸ்தூலாஜான ஆவரணம். அது கடாத்யவச்சேதேன யோக்கியம் பவதி. கடத்தை பார்த்ததுல கடத்தோட சேர்ந்து இதுவும் காணப்படுகிறது. நவஸ்து. ஆனா ஆகாசமோ என்றால் அது எப்படின்னா ஸ்வபாவதா அயோக்கியமேவா. ஸ்வபாவதா கண்ணுக்கு தெரியாது ஆகாசம். அப்பிரத்யக்ஷேதி ஆகாசே பாலாக தலமலினதாதி அத்தியந்தி. பாஷிகாரரை சொல்லியிருக்கார், ஆகாசமானது பிரத்யட்சம் இல்லை. நான் பார்க்கறேன்னா நீர் பார்க்கல ஆகாசத்தை, உங்களுக்குள்ள இருக்கிற சாட்சி பார்க்கற. இந்த ஸ்பேஸ் இருக்க நடுவில் தான் ஆகாசம். ஸ்பேஸ நீங்க பார்க்கல, இந்த தவறு அந்த தவறு பார்க்க, தவறுக்கு நடுவில் ஒண்ணும் இல்லை. ஆகையால் உள்ள இருக்கிற சாட்சி சொல்ற, ஐயா 2 காவு 2 தவறு தான் பார்க்கறேன், நடுவில் இன்னும் பார்க்கலன்னு. ஒன்னும் பார்க்காததுனால அங்க நியர் ஸ்பேஸ் இருக்கணும்னு நீங்க சொல்லிட்டு இருக்கேன். அது என்ன? சாட்சி சாத்தியமான பொருள், கண்களால பார்க்க முடியாது. அதனால ஸ்வபாவ யோக்கிய நபத்து ஸ்வபாவ அயோக்கியமேவ ந பிரதியுத்த யோக்கியதாகம். ஏனா அப்படி இருக்குமே, ஆனால் சப்தாவச்சேதேன யோக்கியம் வரு. அது அப்படி இல்லை. ஏகாவதா அதுக்கு பதில் சொல்லிட்டேன். கேட்ட 3 கேள்விகளுக்கு பதில் அந்த எத்வா. இப்ப அனதர் இன்னொன்னு சொல்றேன். ஒரு சப்டன்ஸா இருந்தாதான் சார் அதை பார்க்கறதுக்கு கண்ணு வேணும். திரவிய கிரகே சக்ஷுஷா ரூபாபேட்சா. ஒரு திரவியத்தை அறியும் பொழுதுதான் கண்ணுக்கு அந்த ரூபம் இருந்தாதான் அந்த திரவியத்தை அறியும். நது அந்நிய கிரகே, மற்றதை கிரகிக்கிறதுக்கு ரூபம் வேண்டாம். ஒரு திரவியத்தை அறியணுமையானால் திரவிய சாட்சுஷ பிரத்யக்ஷம் பிரதி ரூபத்தை சமவாய காரணம்னு சொல்லியிருக்கான். எப்படி? விஷயதா சம்பந்தேன திரவிய சாட்சுஷம் பிரதி
அந்த திரவியமானது என் அறிவுக்கு விஷயமாகணுமையானால் விஷயதா சம்பந்தேன திரவிய சாஸ்திரம் பிரதி சமவாய சம்பந்தேன காரணம் ரூபம் காரணம் அப்படின்னு தெரியும். இந்த காரியக்காரண பாகங்கள்லாம் நியாய இதார்த்தத்தில் இருக்கும். அவ்வளவு தூரம் உள்ள போக வேண்டாம் அப்படின்னு எது வேணுமோ புதியணுமோ அது சொன்னா போறோம். அந்த திரவியமாக இருக்கணும். அந்த திரவியமானது என் கண்ணால் நான் பார்க்கப்படணுமையானால் அந்த திரவியத்தில் சமவாய சம்பந்தத்தில் ரூபம் இருக்கணும். அப்பதான் அந்த திரவியமானது என் கண்ணில் விடும். பிரம்மம் இப்படி என்ன? பிரம்மன் திரவியம் இல்லையேட்டான். பிரம்மம் திரவியம் இல்லை. திரவியம் இல்லைன்னு ஏன் சார் சொல்றேன்? திரவியத்துல தான் சார் அவன் கேட்டகரைஸ் பண்ணிருக்கான். திரவியங்கள் 9 என்னது? தேஜோவாயுராகாச கால திஜாத்மனாம். அங்க ஆத்மான்னு ஒண்ணு போட்டிருக்கான். அந்த ஆத்மா தான் சார் உங்க பிரம்மம். பிரம்ம திரவியம் அப்படின்னு போட்டிருக்கானு அவன் தெரியாம போட்டிருக்கேன். பிரம்மம் திரவியமாகாது. திரவியமான உமக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு அவன் நையாக்கன்னு அவளை கேட்டான்னு வச்சுங்களேன் சொல்லணும். எங்க வேதம் பிரம்மத்தை திரவியம் இல்லையேன்னு சொல்றது எங்க சொல்லிட்டு சொல்லணும். வேதத்தை கேளுங்க, ஒரு தரம் படிங்க, வேதாத்தியம் வேத பாக்கியம் படிங்க, அப்பதான் புரியும். என்ன சொல்ற? பிரம்மசுன திரவியம் அஸ்தூலம் அனனு அகிரஸ்வமதீர்க்கம் இது ஸ்ருத்யா சதுர்வித பரிமாண நிஷேதேன. திரவியத்துக்கு பிரம்மத்துக்கு பிரம்மம் ஸ்தூலமா இல்ல, பிரம்மம் சூக்மமா இல்ல, பிரம்மம் அணுவா இல்ல, பிரம்மம் பிரஸ்வமா இல்ல, பிரம்மம் தீர்க்கமா இல்ல. ஒரு பொருளானது அணுவா இருக்கணும், இல்ல பெருசா இருக்கணும், இல்ல அது குட்டையா இருக்கணும், நட்டையா இருக்கணும். இந்த 4 பிரம்மம் இல்லை. அனோரணியான் மகதோ மகியான் என்ன சொல்லப்படுறேன். இந்த பிரம்மத்துக்கு எந்த கேட்டகரியும் 4 விதமான 4 kinds of sizes. இந்த 4 பிரம்மத்துக்கு இல்லை. எந்த ஒரு திரவியமா இருந்தாலும் அந்த திரவியத்துல இந்த 4 பரிமாணங்களுக்குள்ள 4 பரிமாணம் இருக்கணும். இங்க பிரம்மத்துக்கு இந்த 4 பரிமாணமும் இல்லை. ஆகையால் பிரம்மம் திரவியமானது. வியாபகாபாவா வியாபியாபாவா. அதனால பிரம்மதன திரவியம் அஸ்தூலமனோ அகிரஸ்வமதீர்க்கம் இது ஸ்ருத்யா சதுர்வித பரிமாண நிஷேதேன திரவியத்துவ பிரதிஷேதா. நம்ம பரிசுத்தத்துவம் பார்க்க ஆரம்பிச்சோம். எத்தனை விஷயங்கள் வருது பாருங்க. பிரம்மத்தை பத்தி இன்சிடென்டலா நமக்கு உருவம் இல்லாதவனாலும் பிரம்மம் பிரத்யட்சமாகலாம், ஆவருத்தமா இருந்தாலும் பிரம்மம் பிரத்யட்சமாகலாம். ஏன்? மூல ஞானத்தினால பிரம்மத்தினுடைய சதம்சம் ஆவருத்தமா இல்ல, ஸ்தூலா ஞானத்துலதான் ஆவருத்தமா இருக்கு. ஸ்தூலா ஞானம் அந்த கரணம் விருத்தியினால் போயிடுது. ஆனால் ஸ்தூலா ஞானத்துல இருக்கிற பிரம்மத்தினுடைய சதம்சம் நமக்கு தெரியலாம். இப்ப பிரம்மன் எது தெரியல? பரிபூர்ண ஆனந்த அம்சம் தெரியல. அது எப்ப தெரியும்? மூலாஜானம் போனா தெரியும். மூலாஜானம் எப்ப போகும்? பிரம்ம ஜானம் வந்தா போகும். அதுக்காக தான் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ரூபம் இல்ல, அது பண்ணா கண்ணுக்கு அகப்படலாமா? அகப்படலாம். எப்படி? ஜடாத்யவஸ்தையிலேன்னு அகப்படலாம். ஏன்? பிரம்மத்துக்கு யோகியத்தை இருக்கு, சர்வேந்திரிய கிராக்கியமா யோகியத்தை இருக்கு, அதனால அகப்படலாம். ஆகாசம் அகப்படலாமா? அகப்படாது. ஏன்? அதுக்கு சுபாவமாவே யோகியதை இல்லை. கண்ணு நன்னா இருக்குது. நன்னா இருக்கக்கூடியதான கண்ணால கேட்ராக்ட் வந்தது. அதை டாக்டர் பண்ணா ரிமூவ் பண்ணிட்டேன். கண்ணை பார்க்க தெரிஞ்சது. திருதராசனுக்கு ஆபரேஷன் பண்றேன் என்னன்னா பிறந்தே அதுக்கு இல்லையே. எந்த கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணா வராது. ஏன்? யோகியதை இருந்தால் அது ஏதாவது நடுவுல அப்செக்ஷனா இருந்தா அப்செக்ஷன் நீக்கினா மறுபடியும் பார்க்கவும். யோகியதே இல்லாதான பொருளுக்கு நீங்க என்ன பண்ணினாலும் பார்க்க முடியாது. இதுதான் மாஸ்டர் லலிதா சரஸ்வரம் பாட்டியத்தில் சொல்ற. இந்த குருவுடைய மகிமை என்னன்னு கேட்ட, இந்த சூரியன் இருக்காரு என்ன பண்ணுவார்? சுபாவமாக தாமரை மொட்டு இருக்கு, அதுக்கு மலரக்கூடிய நேச்சர் இருக்கு. அந்த மலரக்கூடியதான நேச்சர் இருக்கக்கூடியதான தாமரையை அவர் தன்னுடைய கிரணங்கள்னால மலரும்படி பண்ணுவார். ஒரு வீட்டுக்கு முன்னால சிமெண்ட்ல தாமரை மாதிரி பொம்மை போட்டு வச்சிருக்க தாமரை மூட்டாட்டம். அது சூரியன் மலர் வைப்பாரா சார்? மலர் வைக்க முடியாது. அது மாதிரி இருக்கக்கூடியதான ஜடமான சிஷியனுடைய மனசை மலர் வைப்பாராம் குரு. அதனாலதான் குரு பாஸ்கரான்னு அவர் அது சொன்னதுக்கு காரணம் என்ன? அந்த குருவுக்கு மரியாதை. அது ஏதோ ஒரு கௌரவம் சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட குரு எங்கே சார் இருக்க? இந்த கதையெல்லாம் கேட்காது. ஏன் கேட்டா அப்படி எது பை நேச்சர் யோக்கியதை இருக்கோ அந்த யோக்கியதையானது பை டியூ டு சம் ரீசன் அப்செக்ஷனா இருக்கோ அந்த அப்செக்ஷனை போக்கினால் அது மறுபடியும் தெரியும். சுபாவமாக எது யோக்கியதை இருக்காதோ அதுக்கு தெரியும்.
பிரம்மத்துக்கு சுபாவமாக அறியக்கூடியதான யோக்கியத்தை உண்டு. ஏன்? அது சதுரூபமாகவும் சித்ரூபமாகவும் ஆனந்த ரூபமாகவும் இருக்கு. அதுல ஏதாவது டெம்பரரியா ஏதாவது வந்திருந்தா அஜானம், அத ஞானம் வந்தா போயிடும். அதனால எங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லை சார். இன்னொன்னு, பிரம்மமானது 4 விதமான வருமானம் இல்லாதனால அது திரவியமே இல்லை. திரவியத்துக்கு தான் கண்ணால ரூபம் இருந்தால்தான் கண்ணால பார்க்க முடியும்னு சொல்றது. பிரம்ம திரவியமே இல்லையோன்னா அதனால கண்ணால பார்க்கலாம். அதோ நான் அனுபவத்தி சார் இல்லை சார். நையாய்க்காதைகள்லாம் பிரம்மத்தை திரவியம்னு ஒத்துன்னு இருக்கா சார். இப்பதான் சொன்னேன், திரவியத்தை கேட்டகரை கொள்ளும் பொழுது நவ திரவியாணி அது ஆத்மானா அதோட நிக்கப்படாதோ. ஆத்மா ஜீவிதா ஜீவாத்மா பரமாத்மா சேதி. அதுக்கப்புறம் ஜீவாத்மா பிரதி சரீரம் பின்னா. எந்த அளவுக்கு நம்மளை இந்த கெட்ட வழிக்கு அழைச்சிட்டு போகணுமோ அழைச்சிட்டு போயிட்டான். தூரமேதே விபரீதே விசூச்சி. அந்த மார்க்கத்தை வெகு தூரம் அழைச்சிட்டு போயிட்டான். அப்புறம் வேதாந்தம் வாசிக்கிற ஒரு இடிக்கிறது நமக்கு. ஏன்னா பழைய சம்ஸ்காரங்கள்லாம் இருக்குல்ல, நியாயசாஸ்திரம் வச்ச சம்ஸ்காரம் நிறையா பண்றது. அதுக்காக வாசிக்காம இருக்க முடியுமா? அதுதான் ஆகணும். வழி இல்லை. என்ன பண்ற? அத்துவா திரவியம் அதாபி அத்தியஸ்த திரவியத்துவதி குணாதோ ரூப அனபேட்ச சாட்சுஷத்வ தர்சனேன. ஒரு குணத்தை பார்த்தான், அந்த குணத்துல திரவியத்துவம் இருக்கு என்று நினைத்தான். வெறும் குணம் தான் அது. அந்த குணத்துல திரவியத்துவம் இருக்கு என்று நினைச்சான். நினைச்சுக்கிட்ட என்ன பண்ணினா போன்னு கண்ணால பார்த்தா பிரத்யட்சம் ஆயிடுச்சு. அது பிரம்ம பிரத்யட்சம். அது வேற. அத்தியஸ்த திரவியத்துவதி குணாதோ ரூப அனபேட்ச சாட்சுஷத்வ தர்சனேன தர்மி அந்யூன சத்தாக திரவியத்துவத்தேவ சற்று ரூபம் அபேட்சது. ஆனால் கண்ணானது உருவத்தை எப்ப பார்த்தோம்? தர்மி அந்யூன சத்தாகமான திரவியத்துவம் இருந்தாதான். பிரம்மமானது தர்மி, அதுக்கு அந்யூனமான சத்தாகமான திரவியத்துவம் இருக்கோ உலகத்துல? பாரமார்த்திக சத்தை விட குறைச்சலான சத்த திரவியத்துவம், பாரமார்த்திக சத்தையோடு கூடிய திரவியத்துவம் இருக்கோ? அதனால என்ன ஆயிடுங்க, அதுக்கு வேண்டியதில்ல. பிரம்மணிக்க திரவியத்துவம் தர்மியபேட்சையா நியூன சத்தாகமேவா. பிரம்மம் தர்மி, அதனுடைய சத்த பாரமார்த்திக சத்த. அதான் மற்ற உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா திரவியத்துவமும் பாரமார்த்திக சத்தை விட கீழே சத்தை தான். நியூனசுத்தாகமேவா இது தத்கிரகணே ரூபாத்தியபேட்ச கல்பிதத்துவம். கல்பிதத்துவம்னா என்ன? சுவாபாவதி பிரதீயமானத்துவம். இப்ப கல்பித்தம்னா அத்தியஸ்தம். அத்தியஸ்தம்னா என்ன சார்? நித்யாபூதம். நித்யாபூதத்துக்கு என்ன லட்சணம்? ரெண்டாவது நித்யாத்துவத்தை சொல்லியிருக்கோம். சுவாத்தியந்தாபாவம், சுவாபாவதி பிரதீயமானத்துவம். இது சதுர்த்த நித்யாத்துவம். தான் எங்கு இல்லையோ அங்கே அது காணப்படுகிறது. வெள்ளி இல்லாதான கிளிஞ்சலில் வெள்ளி காணப்படுவது, பாம்பு இல்லாதான கயற்றில் பாம்பு காணப்படுகிறது, தீர்த்தம் இல்லாதான கிரணங்களில் தீர்த்தம் காணப்படுகிறது. இதான் சார் சதுர்த்த நிச்சாத்துவம். நம்ம என்ன பண்றோம்? எது எங்க இல்லையோ அது அங்கே இருத்தல். இதான நிச்சாத்துவம். அதானே கல்பிதத்துவம். அதான் சொல்ற கல்பிதத்துவம் சுவாபாவதி பிரதீயமானத்துவம். இத நம்ம முதல்ல படிக்கிற காலத்துல ஒன்னும் புரியல. இருக்கிறது புரியுங்க. ஒவ்வொரு பதமும் இப்படி நோண்டி பார்த்தாதான் தெரியும். சுவாபாவதி கல்பிதத்துவம் சுவாபாவதி பிரதீயமானத்துவம் என்ன? சதுர்த்த வித்தியாசம். சாத்தியந்தாபாவம் சாத்தியந்தாபா பிரதியோகி பிரதீயமானத்துவம் தெரிஞ்சிருக்கல இல்ல. ஸ்வரூப ஞான நிவர்த்தியத்துவம் வா இல்ல ஞான நிவர்த்தியத்துவம். அதானே கல்பிதம். ஞான நிவர்த்தியத்துவம் மூணாவது வித்தியாசம். இது ரெண்டும் இங்க இருக்கு. தஸ்மாத் பரிச்சின்னத்துவம் பவதி ஹேது. பரிச்சின்னத்துவம் ஹேதுவாக ஆகலாம். பரிச்சின்னத்துவம் நிச்சாத்வ ஹேதுவாக. எங்கேயோ நம்ம எங்கேயோ ஓரெல்லாம் சித்தப்படி கிடைக்கின்ற அவாந்தரமா வந்ததான டவுட்ஸுக்கு ஆன்சர் பண்ணிடணும். இன்னைக்கு பரிச்சின்னத்துவத்துக்கெல்லாம் போன தடவை ஆன்சர் பண்ணியாச்சு. அவாந்தரமா வந்த டவுட்ஸுக்கு எல்லாம் ஆன்சர் பண்ணியாச்சு. ஆகையால் பரிச்சின்னத்துவத்துல ஒரு தோஷமும் இல்லை. கால பரிச்சேதம், வஸ்து பரிச்சேதம், தேச பரிச்சேதம் என்ற பரிச்சேதங்கள் 3 விதம். லிமிடேஷன் பை டைம், லிமிடேஷன் பை ஸ்பேஸ், லிமிடேஷன் பை ஆப்ஜெக்ட். இந்த 3 இல்ல பிரம்மத்திற்கு. ஆகையால் பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம். இந்த 3 இருக்கக்கூடியதான பொருள்கள் எல்லாமே அஜ்ஞானம் அல்ல நித்யாபூதம் அப்படின்னு தீர்மானம். இதோட இந்த நிச்சயத்துவம் ஆயிடுது. இந்த ஹேத்துவாயிடுச்சு. அடுத்தது அவருக்கு ஹேத்துவாக இப்ப திருஷ்யத்துவம், ஜடத்துவம், பரிச்சினத்துவம் பார்த்தாச்சு. அடுத்ததாக இருக்கக்கூடியதான ஹேத்துவானது அம்சித்வ ஹேதுங்கிறது. அதை இன்னைக்கு பார்ப்போம். இந்த பரிச்சின்னத்துவ ஹேது
உங்களுக்கு அடுத்த வாரம் நிச்சயமா வந்துடும். போன வாரம் எப்படிதான் சொன்னீங்கன்னு கேட்கக்கூடாது. அது கம்ப்யூட்டர்ல போட்டு வச்சாச்சு. அது ஒரு தடவை திருச்சி பார்க்கணும். திருச்சிக்கு டைம் இல்லாதனால பண்ணல. நாளைக்கு நான் அனுப்புவேன். சுந்தரி சார் கணிச்சிருவோம். கம்ப்ளீட்டா அடுத்த வாரம் உங்களுக்கு பரிசின்னத்துவம் முழுக்க வந்துடும். அடுத்ததாக இருக்கக்கூடிய அம்சித்துவம். இந்த அம்சித்துவத்தை ஒரு 5 நிமிஷம் பிரேக் ஆகிறோம். மறுபடியும் பார்க்கணும்.